கிறிஸ்து மிக மேன்மையானவர் என்பதன் இந்த வேத தியானத்தின் கடைசி பகுதிகளுக்கு வந்திருக்கிறோம். 23வது பாகத்தில் இருக்கிறோம். முதலாவதாக ஒரு சில வசனங்களை வாசித்து விட்டு கடந்து போவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகியும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி எனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்துல பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனால அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. எங்களுக்காக ஜெபித்தவர்களுக்கும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டவர்களுக்கும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாள்ல கூட இந்த இயேசு கிறிஸ்துவின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுல மிகவும் அருமையான பாடங்களை கடந்த 6 மாதங்களாக கற்றுக்கொண்டோம். அதனுடைய சுருக்க திரட்டாக சம்மரியாக இந்த வாரமும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரமும் நான் பார்ப்போம். இவைகளை இந்த பாடங்களை நான் திரும்பி பார்த்தபோது கடந்த சில நாட்களாக மிகவும் அருமையான விதத்துல எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய மனைவி மகளுக்கும் கூட கர்த்தர் அதே வசனங்கள் மூலமாய் பல காரியங்களை போதித்தார். கொலோசிய நிருபம் இயேசுவை பற்றியது. நாம் படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம். ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த நிருபம் இயேசுவை உயர்த்துகிறது, அவருடைய கர்த்தத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது. இந்த நிருபத்தின் கருப்பொருள் கிறிஸ்துவின் மகா மேன்மை என்று நாம் கற்றுக்கொண்டோம். இந்த 4 அத்தியாயங்களின் முதன்மையான படிப்பினை என்னவென்றால், எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாருக்கும் முன்பாக இயேசுவை எல்லா நேரத்திலும் நாம் முதலிடத்துல வைக்க வேண்டும். நம்முடைய நேரம், பணம், எண்ணங்கள், உரையாடல்கள், தீர்மானங்கள், உறவு முறைகள் இவைகளில் எல்லாம் நாம் இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நாம் இயேசுவை முதலில் வைத்திருந்தால் நாம் ஒருபோதும் எதற்கும் முயற்சி செய்யவோ எதையும் துரத்தி பிடிக்கவோ தேவையில்லை. தேவ ஆசீர்வாதங்கள் நம்மை பின்தொடரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். நாம் இயேசுவை முதலிடத்திலே வைத்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ராஜ்யத்தை தேடும் போது நாம் அன்பு, சமாதானம், சந்தோஷம், வல்லமை, ஆசீர்வாதத்திலே வாழ முடியும். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் இயேசுவிலே மிக தீவிரமாக கவனம் செலுத்துகிறது. அவரை நம் வாழ்வில் முதலிடத்துல வைத்திருக்கும்படியாக ஊக்குவிக்கிறது. ஏனென்றால் கொலோசையில உள்ள விசுவாசிகள் இயேசு உண்மையிலே தேவன் இல்லை என்று ஒரு தவறான ஒரு ஆன்மீக போதனைக்கு ஆளாகி இருப்பதை பவுல் அறிந்திருந்தார். இந்த வேத ஆய்விலே நாம் கடந்த 6 மாதங்களாக பயணித்த போது இயேசு முன்பு இருந்ததை விட உங்களுக்கும் எனக்கும் உண்மையாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பார் என்று நான் நம்புகிறேன். மேலும் நாம் இயேசுவை அதிகமாக ஆராதிக்கவும் அதிகமாக நேசிக்கவும் நாம் ஏற்கனவே இருக்கிறதை விட மிகவும் நெருக்கமாக அவரோடு நடக்கவும் நமக்கு ஒரு உற்சாகமும் உத்வேகமும் பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு முதலிடம் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாம் சிந்தித்தோம், நாம் ஏன் கிறிஸ்துவை பற்றி மேலும் மேலும் சிந்திக்க வேண்டும். ஒரு சில காரணங்களை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய குறைவான தவறான சிந்தனையை அகற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உண்மையிலே யார் என்பதை குறித்து அறிவு நமக்கும் உலகத்துக்கும் அந்த ஆழமில்லாமல் ஒரு அறிவு இருக்கிறதுனால இதை தியானிக்க வேண்டும். அதே போல நேர்மறையான பாசிட்டிவ் திங்ஸ், நேர்மறையான விஷயங்களை நம் மனதிலே நிரப்புவது முக்கியம். இதே இந்த பிரசங்கத்தின் நேரத்துல இங்கிலீஷ்ல வேணா சைட்ல சாட்ல வரும், ஆங்கிலத்திலும் ஃபாலோ பண்ண விரும்புகிறவர்கள் பார்க்கலாம். மூன்றாவதாக உலகளாவிய விதத்திலே ஒரு ஏக்கம், அதிருப்தி
இன்னமும் ஆழமான ஒன்றை அடைய தேடுகிற இதயத்துல வெற்றிடம் இருக்கிறது. இதெல்லாம் ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனோடு இணைந்திருக்கும்படியாக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இது நமக்கு புரிந்து கொள்ளாததே நமக்கு இருக்கிற பிரச்சனை. நாமும் உலகமும் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு கண்மலை உள்ளது. அந்த அந்த கண்மலையிலே பகுத்தறிவோ, மனித அன்பு, தனி மனிதனுடைய வெற்றி, செல்வத்திரட்சி இவைகள் எல்லாம் தருவதை விட ஒரு ஆழமான இளைப்பாறுதலை இந்த கண்மலையிலே நாம் அனுபவிக்கலாம். இந்த உலகம் தருகிற எல்லா காரியத்தையும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும், பணத்தையும், உறவுகளையும் நாம் இழந்தாலும் நமக்கு இளைப்பாறுதல் தருகிற ஒரு கண்மலை உள்ளது. அந்த கண்மலை கிறிஸ்துவே. நீங்கள் தேடுவதை எல்லாம் அவரிடத்திலே மாத்திரம் கண்டுகொள்ளவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவின் மேன்மையை பற்றி நாம் மேலும் மேலும் அறிந்து கொள்ள இதுவும் ஒரு காரணம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவோடு எவ்வளவு அதிகமாக இணைக்கப்படுகிறோமோ அவ்வளவு அதிகமாக நாம் மனரம்யத்துக்குள்ளே, திருப்திக்குள்ளே வருகிறோம். நம் மனம் நன்மைகளால் அதிகம் நிறைகிறது. தேவனை பற்றிய தவறான கருத்துகள் நமக்குள்ள இருந்து வெளியேற்றப்படுகிறது. இயேசுவே தேவாதி தேவனின் இறுதியான முழுமையான ஒரு வெளிப்பாடாக நமக்கு முன்பாக வைக்கும்படியான ஒரு முதன்மையான நோக்கத்தோடு கொலோசை நிருபத்தை பவுல் எழுதினான். இயேசுவின் மகா மேன்மை மனித குலத்திற்கு போதுமான ஏற்பாடு. அவருடைய மேன்மை சபையின் தலைவராக, நமது முன்னோடியாக அவர் வைத்திருக்கிறது. அதனால இயேசு மட்டுமே, வேறு யாரும் இல்லை. அந்த நாட்களின் கொலோசை சபையில் இருந்த அனைத்து தவறான தத்துவங்களையும், மத போதனைகளையும் நிவர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவுடனான அடித்தள உறவையும் நம்பிக்கையும் கட்டி எழுப்பவும் வளர செய்யவும் கிறிஸ்துவர்களை ஊக்குவிக்கிறதற்காக பவுல் அப்போஸ்தலன் இந்த கிறிஸ்துவின் மகா மேன்மையை குறித்து தியானிக்கும்படியாக நம்மிடத்துல சொல்லுகிறான். 2ஆம் வசனத்திலே நம்ம பார்த்தோம், நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த 2வது வசனம் நமக்கு ஒரு விரைவான வாழ்த்து போல தோன்றலாம். இப்பொழுது கூட நான் 2 கொரிந்தியரிலிருந்து அதே வசனத்தை வாசித்தேன். ஆனால் பவுல் என்பவன் ஒரு சுவிசேஷ நிறைவுல இருந்தான். He was drunken with the fullness of the gospel. தன்னுடைய வார்த்தைகளை அதனால கவனமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். சுவிசேஷத்தை அதனுடைய முழுமையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அதனால இந்த நிருபத்தின் ஆரம்பத்திலேயே மிகவும் குறிப்பாக சுவிசேஷத்தின் நற்செய்தியின் சாரத்தை இந்த 2வது வசனத்துல குறிப்பிடுகிறான். கிருபையும் சமாதானம். நீங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்க, கிருபையும் சமாதானம், கிரேஸ் அண்ட் பீஸ். இந்த 2வது வசனத்துக்கு பிறகு இந்த முழு நிருபத்துல பவுல் சொல்வதெல்லாம் இந்த 2 சொற்களை சார்ந்து அவைகளை விவரிக்குவதற்காகவே, டு டிஃபெண்ட் தீஸ் 2 வேர்ட்ஸ். இதுக்குதான் அந்த முழு அதிகாரமும் எழுதுகிறான், முழு நிருபம். ஏனென்றால் கிருபை என்பது சுவிசேஷத்தின் வேர், சமாதானம் என்பது சுவிசேஷத்தின் கனி. Grace is the root of the gospel. Peace is the fruit of the gospel. கம்யூனிசமோ, இந்து மதமோ, வேறு எந்த மத கருத்துகளும் ஒரு பொதுவான ஒரு அடிப்படையில இருக்குது. நீ கடினமாக உழை, முயற்சி செய், எல்லாமே உன்னுடைய முயற்சியை பொறுத்திருக்கிறது, படிப்படியாக முன்னேறு என்றுதான் எல்லா மதங்களும், கம்யூனிசமா இருந்தாலும், நாத்திகமா இருந்தாலும், ஹியூமனிசமா இருந்தாலும் எல்லாமே இதைதான் போதிக்குது. இதற்கு மாறாக கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம் மனிதன் மேலே ஏறுவதல்ல, ஆனால் தேவன் கீழே இறங்கி வந்தது. நீங்களும் நானும், எந்த மனுஷனும் ஒருபோதும் நாம தேவனிடத்துல ஏறி செல்ல முடியாது. ஆனால் இயேசுவாகிய தேவன் நம்மாலே ஒருபோதும் அடைய முடியாததை நமக்காக அடைந்தார். தேவன் நம் உலகத்திற்கு மாம்சத்திலே கீழே வந்தார். கோபத்தோடு நம்முடைய சுதந்திரத்தை பறிப்பதற்காக அல்ல, நம் உண்மையான அடிமைத்தனத்தை, சுயத்தை நம்புவதை, அந்த ஒரு அடிமைத்தனம், நம்ம எல்லாருமே சுயத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம், அந்த உண்மையான அடிமைத்தனத்தை விளக்குவதற்காக இயேசு உலகத்துக்கு வந்தார்.
அப்போதுதான் நாம் உண்மையிலேயே சுதந்திரமாக இருக்க முடியும். கிறிஸ்து நம்மை விடுவிக்க வந்தார், அடிமைப்படுத்த அல்ல. நான் சொல்லுவது இந்து மதத்திலிருந்து வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு புரியும். இந்த அவதாரங்கள் என்று சொல்லி கதைகளை சொல்லுவதெல்லாம் கெட்டவர்களை தண்டிக்கவும் நல்லவர்களை விடுதலை செய்யவும் என்றெல்லாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் கட்டுக்கதைகள். ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து சிறை பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க வந்தார். அதனால கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுக்காக ஒரு நிலையில நிற்கும் போது, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது, அது எல்லாவற்றுக்கும் எல்லா நம்முடைய நிலைமையிலும் நடுவுல கிருபை நிற்கிறது. கிருபை என்றால் கிறிஸ்துவின் கிரயத்தால் தேவனின் ஐஸ்வர்யம். கிறிஸ்துவின் கிரயத்தால் தேவனின் ஐஸ்வர்யம் நமக்கு. கிருபை என்றால் எவ்வித கட்டாயத்திலே இல்லாத தேவன் எந்த தகுதியும் இல்லாத மனிதனை எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொள்வதுதான் கிருபை. நான் திரும்ப சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க. கிருபை என்றால் எவ்வித கட்டாயத்திலும் இல்லாத தேவன் எந்த தகுதியும் இல்லாத மனிதனை எவ்விதமான நிபந்தனையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது. இதுதான் தேவ கிருபை. இதுல நாம் எந்த நிபந்தனையும் வைத்தால் கிருபை கிருபையாக இருக்காது. அல்லது நாம் ஏதோ ஒரு வகையிலே தகுதியானவர்கள் என்று நினைத்தால் அதற்கு அர்த்தம் தேவன் எந்த ஒரு விதத்துல கடமைப்பட்டிருக்கிறார், அதுவும் கிருபையாக இருக்க முடியாது. உலகத்துல இருக்க மாரலிசம், ஒழுக்க நீதி சொல்லுகிறது, நான் மேம்பட்டால் மற்றவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் சுவிசேஷம் நமக்கு சொல்லுவது, தேவன் எனக்கு முன்பே செய்த காரியங்களால் நான் ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனவே நான் ஒரு புதிய சிருஷ்டி என்பதால் நான் மேம்படுவேன். எப்படி தலைகீழான காரியம் பாருங்க. மாரலிசம், ஒழுக்க நெறி உன்னுடைய செயல்திறனை தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக வைக்கிறது. ஆனால் கிருபையான சுவிசேஷம் உங்கள் செயல்திறனுக்கு முன்பாக அவருடைய ஏற்பை வைக்கிறது. தேவனுக்காக வாழ்வதற்கும் வேறு எதற்காக வாழும்போதும் வாழ்வதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நாம் வேறு எதற்காகவும் வாழும்போது அவர்கள் நம்மை அங்கீகரிக்கும்படியாக அதை செய்கிறோம், வேலையில போகும்போதோ குடும்பத்திலேயோ சமுதாயத்திலோ. ஆனால் நாம் தேவனுக்காக வாழும்போது நாம் ஏற்கனவே அங்கீகாரம் பெற்றிருப்பதனாலே அப்படி செய்கிறோம். உண்மையிலே சில கிறிஸ்தவர்கள், பல கிறிஸ்தவர்கள் சோம்பேறித்தனமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து அசைக்கப்பட வேண்டும். அதே சமயத்துல பல கிறிஸ்தவர்கள் தங்கள் செயல்திறன் மனப்பான்மையிலிருந்து வெளியே வர வேண்டும். அவர்கள் கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை பற்றியும் அடிக்கடி கேட்க வேண்டும். ஏனென்றால் நற்செய்தியினுடைய ரகசியம் இதுதான். தேவன் ஏற்கனவே நமக்கு செய்ததை பற்றி அதிகம் கேட்கும் போது, தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய அனைத்தையும் பற்றி குறைவாக கேட்கும் போது நாம் உண்மையிலேயே அதிகமாக செயல்படுகிறோம். பவுல் இந்த கொலோசிய நிருபத்திலே கிருபையின் ஆழமான டெஃபினிஷன்ஸ், வரையறையை கொடுத்து தொடங்குகிறார். ஏனென்றால் அவர் சுவிசேஷத்தின் மையத்திலே கிருபையை வைக்க விரும்புகிறார், சுவிசேஷத்தின் வேறாக. உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவின் மகா மேன்மையும் சுவிசேஷத்தின் கிருபையும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்களாகும். ஏனென்றால் கிறிஸ்து முற்றிலும் உயர்ந்தவர் என்றால் நீயும் நானும் ஒருபோதும் கிறிஸ்துவுக்கு எதையும் நம்ம சேர்த்து கொடுக்க முடியாது. இயேசுவோடு பூஜ்ஜியத்தை சேர்த்தால் எல்லாம் உண்டு. Jesus plus nothing equals everything. பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறார், சமாதானம் என்பது சுவிசேஷத்தின் கனி, பலன். ஒரு ஷாலோம், அந்த சமாதானம் இருக்கிற இதயத்துல மோதல்கள், போராட்டங்கள் இல்லாதது மாத்திரமல்ல, உள்ளே ஏற்கனவே தீர்க்கப்பட்ட விஷயங்களின் ஒரு பூரணம் இருக்கிறது. மீட்கும் தேவ கிருபையே சமாதானம் தரும். நல்லிணக்கம், நீடிய அமைதி, நிலைவான மனநிறைவு. ஏசாயா 32:17-19 வரைக்கும் யாராவது வாசிங்க. நீதியின் கிரியை சமாதானமும்,
நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆமென். இந்த சமாதான இதயத்துல நான் சொன்னது போல ஒரு போராட்டங்கள் இல்லாத மாத்திரம் இல்ல, ஏற்கனவே பரலோகத்திலும் பூலோகத்திலும் தீர்க்கப்பட்ட விஷயங்களினுடைய பரிபூரணம் உள்ள இருக்கிறது. ஆமென். ஒரு சிறிய சாட்சியாக எங்களுடைய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது போல எங்களுடைய 4 வயது பேரனாகிய லயனல் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது கடந்த சில நாட்களாக நாங்கள் வேதத்தையும் பல காரியங்களையும் தியானித்துக் கொண்டிருந்த போது மிகவும் தெளிவாக எல்லாரும் போதிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறு பிள்ளை, நல்ல நன்மை தீமை இன்னும் தெரியாம இருக்கிற பிள்ளைகள் உலகம் முழுவதுமாய் அவர்கள் ஆதாமின் சாயலிலே உருவாக்கப்பட்டாலும் இயேசு ஏற்கனவே அவர்களுக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறதுனால, அவர்களுக்காக ரட்சிப்பை பெற்றிருக்கிறதுனால, எப்படி வசனத்தின்படி இயேசு செய்த அந்த முடித்த காரியத்தின்படி இப்படிப்பட்ட பிள்ளைகள் உடனடியாக நியாயத்தீர்ப்புக்கும் எதுக்கும் இல்லாம எல்லா நியாயத்தீர்ப்பையும் அவர் எடுத்துக்கொண்டதுனால உடனடியாக அவர்கள் பரலோகத்துல போய் இயேசுவோடு சேர்கிறார்கள் என்பதை குறித்து தியானித்த போது இது ஏற்கனவே தீர்க்கப்பட்ட ஒரு விஷயத்தின் பூரணம் என்ற ஒரு தேவ கிருபையின் சமாதானம் இதயத்துல இருக்குது. உணர்ச்சி வசத்துல எங்களுடைய துக்கம் இருக்கலாம், ஆனால் லயனலை குறித்த வரைக்கும் அவன் இயேசுவோடு இந்த நாள்ல பரலோகத்தில் இருக்கிறதை காண முடிகிறது. பரலோகத்துல சும்மா இல்ல, அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்யும்படியாக இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை தேவன் அங்கே எடுத்துக்கொண்டு ரட்சிப்புக்குள்ளே நடத்தியதை பார்க்க முடிகிறது. அதை நினைக்கும் போது புத்தி கெட்டாத சமாதானம், வசனத்தின்படி இருக்கிற சமாதானம், ஏதோ நம்மையே ஏமாற்றிக் கொள்ளுகிற சமாதானம் அல்ல, உண்மையான சமாதானம் நமக்குள்ளே தியானிக்கிறது. ஆமீன். நமக்குள்ளே அப்படியே அமெரிக்கையும் சுகமும் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும் என்று நமக்குள்ளே வருகிறது. இந்த அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் பவுல் தேவ சமாதானம் என்று அழைக்கிறான். செட்டில்மெண்ட், குவைட்னஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ், செட்டில்ட் கான்ஃபிடன்ஸ். இதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை, ததும்புகிற காரியம் இல்லை. நம்ம வாழ்வில் என்ன நடந்தாலும், துக்கங்கள் ஆனாலும் எல்லா புத்தி கெட்டாத தேவ சமாதானம் இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்முடன் சமாதானம் செய்த போது வாழ்க்கையை பற்றிய ஒரு உறுதியான தீர்வு, ஒரு we experience an assurance and settlement about life. வாழ்க்கையை பற்றிய ஒரு உறுதி தீர்வை நாம் அனுபவிக்கிறோம். நான் ரட்சிக்கப்படும் முன்பாக எல்லாமே என்னை பொறுத்து இருந்தது. நான் நினைத்ததையெல்லாம் நான் சாதிக்க முடியாதோ என்று கவலைப்பட்டேன். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட போதோ தேவ சமாதானமே உள்ளத்திலே இந்த நீடிய அமைதியை கொடுத்தது. ஆழமான நிரந்தர தேவ சமாதானம். பிலிப்பியர் 4 சொல்லுகிறபடி நான் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அதுதான் சமாதானம். சகோதரனே சகோதரியே, உன்னிடத்திலே தேவ கிருபையும் சமாதானமும் இருந்தால் நீ இழப்பதற்கு ஒன்றுமில்லை. எல்லையற்ற சுதந்திரத்துடன் உண்மையிலேயே தேவனையும் மற்றவர்களையும் நீ நேசிக்க இந்த கிருபையும் சமாதானமும் உனக்கு உதவுகிறது. கிறிஸ்துவிலே உன்னுடைய தனித்துவம், யுவர் ஐடென்டிட்டி நிச்சயமானது என்பதை நீ புரிந்து கொள்வாய். கொலோசியர் 1:2 வழங்கப்பட்ட நற்செய்தியின் சாராம்சம் இதுதான். அதே கொலோசியர்ல பின்னால பார்க்கிறோம், கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகள், கிறிஸ்துவின் மேலாதிக்கத்தை மேன்மையை குறித்து நாம் அதிகமாக புரிந்து கொள்ள நமக்கு கிறிஸ்து போது என்பதையும் அதிகமாக ஏற்றுக்கொள்வோம். அவர் கிருபை எனக்கு போதும் என்று மேலும் மேலும் நாம் அறிக்கை செய்வோம். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது கொலோசியர் 1:3-8 வரைக்கும் பார்க்கும்போது ஒரு அருமையான செய்தியை பவுல் உருவாக்க தொடங்குகிறார். கிறிஸ்தவ வளர்ச்சியின் தன்மை, இயற்கை, கிறிஸ்தவ வளர்ச்சியின் அடிப்படை. 4வது 5வது வசனத்துல பவுல் ஒரு உற்சாகமான ஊக்கத்தோடு தொடங்குகிறார். யாராவது வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 1:4-5.
உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். உண்மையிலேயே மறுபடியும் பிறந்தவர்களுக்கு 2 அறிகுறி உண்டு. இயேசுவிலே விசுவாசம், ஒருவருக்கொருவர் அன்பு. இந்த 2 அறிகுறிகள், 2 மார்க்ஸ் ஆஃப் அ born again Christian. இது எல்லாம் நம்ம சுவிசேஷத்தை நாம் பெற்ற அந்த நாளிலிருந்து ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிறது. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இந்த 3 காரியமும் ஒரு தனிப்பட்ட விசுவாசியையோ ஒரு சபையையோ உலகத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டி மேன்மையாயிருக்கிற கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்ய அனுமதிக்கிறது. அதுதான் கிறிஸ்தவ வளர்ச்சியினுடைய இயற்கை தன்மை. நித்திய நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால அந்த வியூகத்துல இயேசு ஏற்கனவே செய்ததை பற்றி இன்னும் ஆழமாக நம்ம புரிந்து கொள்ளும் போது நாம் தேவன் மேல விசுவாசம், சகோதரத்திலே அன்பு செலுத்துதல் என்கிற அந்த கிருபையின் சுவிசேஷத்தின் ஈவுகளை, அன்பளிப்புகளை நாம் பெற்றுக்கொண்டு மகிழ்கிறோம். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை என்பது இயேசு ஏற்கனவே சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். அதிகமாக அதை அவரை பார்க்கும்போது நாம் பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்தவ வளர்ச்சியின் அடிப்படை என்பது நம்ம 5வது 6வது வசனத்துல பார்க்கிறோம். யாராவது வாசிக்க பார்க்கலாம். 5, 6. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. ஆமென், ஆமென். நல்லா நீங்க இத ஆழமா உட்கார்ந்து படிங்க. ஏனென்றால் அவர் சொல்றாரு, சுவிசேஷம் உலகத்திலே பரவலாக வளர்ந்து வருவது மட்டுமல்லாமல் உங்களுக்குள்ளும், கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்குள்ளே ஆழமாக வளர்ந்து வருகிறது. இது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. அப்படி என்றால் நாம் கற்றுக்கொண்டோம், தேவன் ஒரு பாவியை மீட்ட உடனே அவருடைய திட்டம் சுவிசேஷத்திற்கு அப்பாலே அவர்களை வழி நடத்துவது அல்ல. அதற்கு மாறாக அவர்களை இன்னும் சுவிசேஷத்தின் ஆழத்திற்குள்ளே நகர்த்தும்படியாக அவர் செய்கிறார். ஏனென்றால் பாவத்துக்கான ஒரே முறிவு மருந்து சுவிசேஷம். ஒன்லி ஆன்டிடோட் இஸ் காஸ்பல். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்து அது. நாம் ஒருபோதும் பாவத்தை முழுமையாக விடாததுனால நாம் ஒருபோதும் சுவிசேஷத்தை விட்டுவிடக்கூடாது. எனவே சுவிசேஷம், நற்செய்தி என்பது கிறிஸ்தவத்தின் ஏபிசி அல்ல, கிறிஸ்தவத்தின் A to Z. அதுதான் சுவிசேஷம். எல்லா பிரசங்கங்களும் சுவிசேஷத்தின் வெளிப்பாடு ஆகும். ஆமென். ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் சொன்னார். நீங்க எல்லாரும் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்ல போறீங்க. ஆனால் பாவிகளுக்கு மாத்திரம் அல்ல, சபையிலும் எந்த பைபிள் ஸ்டடி எடுத்தாலும், எங்க போய் நீங்க எவ்வளவு முதிர்ந்த விசுவாசிகளுக்கு நீங்க பிரசங்கம் பண்ணாலும், ஆவியானவர் உங்ககிட்டயும் என்கிட்டயும் விரும்புறது அந்த பிரசங்கத்தின் நடுவுல இயேசுவும் அவருடைய சுவிசேஷமும் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்க. திருமணத்துல போய் பேசினாலும், அல்லது ஒரு பெரிய ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சு வெளுப்புதல் என்று பிரசங்கம் பண்ணாலும், அல்லது வரப்போற வெளிப்படுத்தல விசேஷத்தை பேசினாலும், அல்லது ஆதி ஆகமத்தை சொல்லி கொடுத்தாலும், எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார், அவருடைய மத்திய ஸ்தானம் எது என்பதை நீங்கள் ஆராய்ந்து கிறிஸ்துவின் மேன்மையை, சுவிசேஷத்தின் மேன்மையை தயவு செய்து அந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த பிரசங்கமானாலும், ஒரு தனி மனிதனோடு பேசினாலும் சரி, ஒரு கூட்டத்துல பைபிள் ஸ்டடி எடுத்தாலும். ஏனென்றால் அதுதான் வேதத்தின் அடிப்படை, அதுதான் நம்ம சிருஷ்டியின் அடிப்படை. ஆமென். மற்றதெல்லாம் அதுக்கு மேலதான் கட்டப்படும். இந்த விழுந்து போயிருக்கிற இந்த உலகம், ஃபாலன் வேர்ல்ட், இதுல இருக்கிற சேற்றுல நம்ம வழுக்கி கொண்டிருக்கிறோம். உறுதி இல்லாத தன்மையினால கால்கள் நம்ம சோர்ந்து போயிருக்கும் போது, அப்படி சோர்ந்து போன ஒவ்வொரு பயணியான ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை இங்கேதான் இருக்குது. உங்களுக்கு எனக்கு இருக்கிற இந்த சோர்வு, இது ஒரு அடையாளம்.
சூழ்நிலைகள், மற்ற ஜனங்கள், பணம் உங்கள் இதயத்தின் ஏக்கத்தை பூர்த்தி செய்யும் என்று உங்கள் நம்பிக்கையை முடிவுக்கு கொண்டு வரும்படியாக தான் இந்த சோர்வு வருகிறது. உங்கள் சோர்வு உங்களை தேவன் அண்டையிலே உந்தி தள்ளுகிறது. இந்த விழுந்து போன உலகத்தின் காணல் நீர் போல இருக்கிற அந்த மாயையான பாறைகளை நீங்க நம்புவதை நீங்க விட்டு உண்மையான கண்மலைக்காக தாகத்தோடு நீங்க நடக்க தொடங்கும் போது அவர் கண்மலையானவர் உங்களை வந்து சந்தித்து ஒரு திடமான இடத்துல நிறுத்துவார். அடுத்த சில வசனங்கள் 1வது அதிகாரத்துல 9-14 வரைக்கும் தியானித்து நற்செய்தி ஏற்கனவே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று அறிகிறோம். எல்லாரும் கொலோசியர் 1:9-14 வரைக்கும் திருப்பிக்கோங்க. யாராவது ஒரு சகோதரி வாசிங்க பார்க்கலாம், ஒரு சிஸ்டர் வாசிங்க. கொலோசியர் 1:9-14 வரைக்கும். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரைகளாகிய கனிகளை தந்து தேவன் அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆமென். பரிசுத்தமாக்குதலும் ஆன்மீக முதிர்ச்சிக்கும் திறவுகோல் என்ன என்று இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். கிறிஸ்துவிலே உங்களுக்கும் எனக்கும் தேவையான எல்லாம் நமக்கு ஏற்கனவே அருளப்பட்டிருக்கிறது. நற்செய்தியினுடைய ரகசியம் என்னன்னா, நாம் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதிலே நான் குறைவாக கவனம் செலுத்தி, தேவன் எனக்காக ஏற்கனவே செய்து முடித்த எல்லாவற்றிலும் நான் அதிகமாக கவனம் செலுத்தும் போது நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைகிறேன். ஆமென். அதுதான் பவுலுடைய வாழ்க்கை, சாது சுந்தர் சிகனுடைய வாழ்க்கை. உலகத்திலே நமக்கு முன்பாக போன பல 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 மிஷினரிகள், ஆண்டவருக்காக உழைத்து மரித்த பலருடைய வாழ்க்கையினுடைய சாட்சியம். இதுதான் சுவிசேஷத்துல நம்ம வளருவதனுடைய ஒரு சுவையான ஒரு முரண்பாடு. தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவு நம்முடைய செயல்திறனை பொறுத்ததல்ல. அதே சமயம் சுவிசேஷம் தான் நமக்கு சிறந்த செயல்திறனுக்கான ஒரு திறவுகோல். நான் எப்படி ஆண்டவருக்காக அதிகமாய் உழைப்பது, ஆண்டவருக்காக அதிகமாய் எப்படி பலன் தருவது, எப்படி பரிசுத்த வாழ்க்கை நடத்தி என்னுடைய சாட்சி மூலம் மற்றவர்களை இழுப்பது, இவைகளுக்கெல்லாம் திறவுகோல் சுவிசேஷம். தேவனோடு உள்ள நம்முடைய உறவு நமக்காக கிறிஸ்து எதை செய்து முடித்தார் என்பதை அடிப்படையாக கொண்டது. நாம் அவருக்காக எதை செய்கிறோம் என்பதை அல்ல, நமக்காக கிறிஸ்து எதை செய்து முடித்தார். ஆமென். அதனால்தான் 24 மூப்பர்களும் தங்களுடைய கிரீடங்களை கலற்றி வைத்துவிட்டு பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் என்று சொன்னார்கள் என்றால் அதுதான் அடிப்படை, கிரீடம் அல்ல. இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டால் நாம் உண்மையிலேயே சிறப்பாக செயலாற்றலாம். நம்மை பற்றி நமக்கு இருக்கிற மதிப்பீடு அதிகரிக்கும் போது தேவனை பற்றிய நமது மதிப்பீடு குறைகிறது. அதற்கு மாறாக யோவான் ஸ்நானகன் சொன்னது போல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். என்னுடைய சிந்தனையிலே, என்னுடைய மதிப்பிலே அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எல்லாருக்குமே அந்த ஈகோ, நான் ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, ஆண்டவரேன்றது லைட்டா சொல்லிடுவோம், என்ன ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னை இப்படி செய்து விட்டார்கள். நீங்க கவனிச்சுக்கங்க, நமக்காக இயேசு செய்த காரியங்களிலே அதிக கவனம் செலுத்தும் போது நாம் உண்மையிலேயே இயேசுவை போலவே மாறுகிறோம். பிலிப்பியர் 1:5 நாம் பார்க்கிறோம், உங்களில் நற்கிரியையை தொடங்கியவர், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஏனென்றால் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், God is a completing God. தேவன் முழுமையாய் நடத்துகிற தேவன். அவர் பணிகளை முடிக்காமல் அரைகுறையாய் விடுவதில்லை.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் முழுமையாய் நடத்தி முடிக்கிறவர், கடைசி பரியந்தம் காக்க வல்லவர், காப்பார். உங்களிலே இல்லாத ஒன்றை பெற நீங்கள் கடினமாக உழைக்கிறதன் மூலம் கிறிஸ்தவ வளர்ச்சி வருவதில்லை. ஆனால் உங்களிலே ஏற்கனவே உள்ளவற்றின் உண்மையிலே வாழ நீங்கள் அதற்கேற்ப வாழ கடினமாக உழைப்பதன் மூலம் கிறிஸ்தவ வளர்ச்சி நிகழ்கிறது. உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று நம்ம பார்த்திருக்கோம். அதனுடைய அர்த்தம் என்னென்று பார்த்தோம். அதற்கு அர்த்தம் சுவிசேஷத்துக்கு வெளியே போய் அதிக அன்பு, அதிக சந்தோஷம், அதிக பொறுமையை பெற்று உன்னிடத்துல இல்லாததை பெறுவதற்கு வெளியே போ என்று அர்த்தம் அல்ல. கிறிஸ்தவ வளர்ச்சியின் கடின உழைப்பு என்றால் நம்முடைய சார்பாக இயேசு கிறிஸ்து செய்த கிரியையை, வேலைகளை முழுமையாக கற்றுக்கொள்வதும், ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை பற்றிய அதிக விழிப்புணர்வுடன் வாழ்வதும், அதுதான் கிறிஸ்தவ வளர்ச்சியின் கடின உழைப்பு. ஆமென். அதனால கிறிஸ்தவ வளர்ச்சியின் திறவுகோல் கிரியைகளை மேம்படுத்துவதில்லை. நான் எவ்வளவு தானம் தர்மம் பண்ணேன், எவ்வளவு உழைக்கிறேன் இல்ல, விசுவாசத்துல சிறப்பு. ஆமென். நான் திருப்பி சொல்றேன், the key to Christian growth is not first behaving better, but first believing better. விசுவாசத்துல இன்னும் அதிகரிக்கிறது தான் முதலாவதாக. அப்போதான் கிரியைகள்ல அதிகரிக்க முடியும். அதனால கீழ்ப்படிதலோ ஒழுக்கமாய் நடப்பதை பற்றி தேவன் கவனிக்கவில்லை என்று அர்த்தம் இல்லை. அவர் நிச்சயமாய் கவனிக்கிறார். ஆனால் அதற்கு முந்திய காரியம், நம் கீழ்ப்படிதலுக்கு முந்திய காரியம் கிறிஸ்து செய்து முடித்த அஸ்திபாரத்தை ஏற்றுக்கொள்வது. அதுவே சுவிசேஷம். 13-14 வருவோம். அங்க ஒரு உண்மையான ஜெபத்தின் வல்லமையை பவுல் கண்டுபிடிக்கிறார். பார்க்கலாம் 13-14. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இது வேற மாதிரி நான் சொல்லணும்னா, அவர் சொல்றார், நீங்க தேவ சித்தத்தை புரிந்து கொள்வதிலே வளர்வீர்கள், நீங்கள் ஆவிக்குரிய ஞானத்தாலும் புரிதலினாலும் நிறைந்திருப்பீர்கள், தேவனை பற்றிய அறிவில் அதிகரிப்பீர்கள், தேவ வல்லமையில் பலப்படுவீர்கள். இது மகிழ்ச்சி நிறைந்த பொறுமையையும் சகிப்பு தன்மையும் உங்களுக்கு தரும். நீங்கள் ஏற்கனவே தகுதி உள்ளவர்கள், விடுவிக்கப்பட்டவர், இடம் மாற்றப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், மன்னிக்கப்பட்டவர்கள் என்பதை அதிகமாக உணர்கிற இடத்துக்கு நீங்க வருவீங்க. ஆமே. இந்த 13-14 வசனத்துல கடந்த காலத்துல பேசுறார், ஏற்கனவே முடிந்தது என்று. ஆமே. இது நமக்கு இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி. நம்ம அதை அதிகமா யோசிச்சோம். நம்முடைய தனித்துவ அடையாளம் என்ன? இந்த வசனங்கள்ல யோசிக்கும் போது இந்த நிறைவான வசனங்கள் நம்முடைய தனித்துவ அடையாளத்தை பற்றிய ஒரு ஆழமான வெளிப்பாட்டை காட்டுகிறது. நற்செய்தினா என்னன்னா, கொலோசியர் 3-4 வசனத்துல வாசிக்கிறோம், உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து ஜீவனுடைய ஒரு பகுதி அல்ல, உங்கள் ஜீவனே கிறிஸ்து தான். நம்முடைய புதிய ஐடி இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே காணப்படுகிறது என்று அந்த சுவிசேஷம் சொல்லுகிறது. நம்ம ஐடி, நம்முடைய அடையாளம், நாம் யார் என்பது இயேசுவை விட சிறிய காரியங்களில, நம்முடைய தோற்றம், அந்தஸ்து, சாதனைகள், குடும்ப பின்னணி, இவைகளிலே கண்டுகொள்ள தூண்டப்படுகிறோம். உங்க பேர் கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து அவனுக்குள்ள இருக்கிறான். அதை விட நம்ம என்ன, இவர் நெட்டை, குட்டை, கருப்பு, வெள்ளை, இவர் பணக்காரன், இவர் லேபர், இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 4 பிள்ளைங்க இருக்குது, இந்த ஜாதி, இந்தியன், பாலஸ்தீனி, இப்படி பலவிதமான இயேசுவை விட சிறிய காரியங்கள்ல நம்மளுடைய ஐடென்டிட்டியை, நம்ம அடையாளத்தை கண்டுகொள்ள நம்ம தூண்டப்படுகிறோம். தினந்தோறும் தூண்டப்படுகிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே பாவிகள், குறைபாடு உள்ளவர்கள், மரியாதை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை நம்ம மறந்து விடுகிறோம். இந்த அண்ட சராசரத்திலும் ஒருவருடைய கருத்து தான், உங்களை பத்தி என்னை பத்தியும் ஒருவருடைய கருத்து தான் முக்கியம், வேற யாருடைய கருத்து முக்கியம் இல்லை. அந்த ஒருவரால நீங்க நேசிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்பதையும் நீங்க மறந்து விடுகிறீர்கள். ஒரு மனுஷன் உங்களை புறக்கணித்தா, உங்க குடும்பத்துல உங்களை தள்ளிவிட்டால், உங்க சமுதாயம் உங்களை தள்ளிவிட்டால் உங்களுக்கு மனசு நொந்து வருது. ஆனால் அவர்களுடைய கருத்து முக்கியம் இல்லை, அவர்களும் உங்களை போல பாவிகள் தான்.
சுவிசேஷம் மூலமாக தேவன் நம்ம மேல வைத்த அன்பை நம்ம மறந்து விடுகிறோம் அடிக்கடி. இயேசுவின் சத்துருவாக இருந்த நான் அவருடைய நீதியை பெறும்படியாக பாவமே அறியாதவரை பிதா ஏன் பாவமாக ஆக்கினார்? மீறுதல்களால் மரித்து போயிருந்த நான் ஏன் இயேசுவோடு சேர்ந்து உயிரோடு எழுப்பப்பட்டேன்? நான் ஏன் சிலுவையிலே தொங்கவில்லை? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் என்னவென்றால், இரக்கத்தில் ஐஸ்வர்யமான தேவன் தம்முடைய மிகுந்த அன்பினாலே என்னை நேசித்தார், அவருடைய கிருபையை என் மேலே பொழிந்தார் என்று எபேசியர் 2வது அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். இதுவே நம்முடைய ஐடி பிரதர், இதுவே நம்முடைய அடையாளம். கிறிஸ்து, இதை எவ்வளவு தூரம் நினைச்சாலும் எனக்கு புல்லரிக்குது. கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் அவருடைய தனித்துவத்தை, அவருடைய ஐடியை கொடுத்துட்டார். அவரே நம்முடைய ஜீவன், அவர் நம்முடைய நீதியும் மீட்பும் ஞானமும் நம்பிக்கையும், நமக்கு எல்லாமுமா ஆனார். நம்முடைய மீட்பர் தனது நீதியின் ஐடியை, அடையாளத்தை நாம் பெறும்படியாக நம்முடைய பாவ ஐடியை அவர் மேலே எடுத்துக்கொண்டார். அமேன், அமேன், அமேன். எத்தனை அன்பு, எத்தனை அன்பு! நம்ப முடியாத ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் இல்ல அறிய முடியாத ஒரு அன்பு. இன்றைக்கு நீ யார்? உன்னுடைய பரலோக பிதாவின் பிள்ளை. நீ சோதிக்கப்படும் போது, அப்பா பிதாவே என்று நீ கதரும் போது, உன்னுடைய கலங்குகிற இதயத்தை ஆறுதல் படுத்துகிற ராஜா நம்முடைய இயேசு. நம்முடைய குடியுரிமை, நம்முடைய சிட்டிசன்ஷிப் மாறிவிட்டது. நீங்களும் நானும் தேவனுடைய நகரத்தின் குடிமக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இப்போது நாம் உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய கடந்த கால நிகழ்கால அடையாளங்கள் மாறியது மட்டுமல்லாமல் நம்முடைய எதிர்கால ஐடியும் மாறிவிட்டது. உங்களை செயின்ட் என்று சொல்லி நித்திய ஜீவன், பரலோக குடிமகன் என்று ஏற்கனவே எதிர்காலத்தை உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டார் ஆண்டவர். அதனால பவுல் ஒரு அருமையான ஜெபம், முந்தைய அந்த 6 வசனங்கள்ல அருமையான ஜெபத்தை எடுத்தார். இன்றைக்கு அடுத்த 6 வசனங்கள்ல கிறிஸ்துவின் மேலாதிக்கத்தை பற்றிய ஒரு பாடலுக்கு அவர் செல்லுகிறார். அந்த 15வது வசனத்தை பார்க்கும்போது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். யாருக்கெல்லாம் முடியுதோ அந்த 6 வசனங்களை நல்ல மனப்பாடம் பண்ணி, எப்பொழுதெல்லாம் குழப்பத்துல போறோமோ, எப்பொழுதெல்லாம் போராட்டத்துல போறோமோ, அதை சொல்லி அதனுடைய ஆழத்துல போய் நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை துதிப்போம். நம்ம ஒரு காரியத்தை சரியாக அடிக்கடி செய்ய முடிந்தால், வசனங்களை விடாமுயற்சியோடு ஆராய்ந்து கிறிஸ்துவின் மேல கவனம் செலுத்துவது, அதுதான் ஒரு காரியம், அடிக்கடி செய்ய வேண்டிய காரியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே சபையானது உலகமெங்கும் விரிவடைந்தது. இன்டர்நெட், கார், பிளேன் வசதிகள் இல்லாத நாட்களிலே உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் சுவிசேஷம் ஒரு சில ஆண்டுகளிலே போனது. ஏனென்றால் அந்த எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இந்த கவனம் இருந்துச்சு, கிறிஸ்துவின் மேன்மையை குறித்த கவனம் இருந்துச்சு. அதனால தங்களுடைய வாழ்க்கையை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, அவமானம் நிந்தைகளை ஒரு பெரிய கரிய காரியமா இருக்கவில்லை. கிறிஸ்து மேலானவர், அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். இந்த ஒரு ஆராதனை பாடலை பார்க்கும்போது, ஆராதனை என்றால் பாடல்களோ உணர்ச்சி வசமாயிருப்பதோ என்று நம்ம குறைவாய் சபையில நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற ஆராதனை மனித எல்லா முயற்சியிலும் மிக உயர்ந்த ஒரு இடம். இட் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பிரஷன். நாம் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கத்திற்கு நாம் அளிக்கக்கூடிய ஒரே பதில் ஆராதனை தான். ஆராதனை என்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சரியாக சிந்திப்பது, இயேசு கிறிஸ்துவை பற்றி சரியாக பேசுவது, சரியாக பிரசங்கிப்பது, இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படிவதன் மூலம் சரியாக வாழ்வது. இதுதான் உண்மையான ஆராதனை. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். பரிசுத்த ஆவியானவர் எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் இந்த ஒரு துல்லியமான நுண்ணறிவை கொடுத்திருந்தார். ஆவியானவர் வேதத்திலே இதை பல இடங்களிலே பதிவு செய்திருந்தார். He was equal to God. He is the visible image of the invisible God. அதனால இதை ஒரு மிகைப்படுத்தல் இந்த இடத்துல ஒரு கவிதையாக பவுல் எழுதியிருக்கிறார் என்று நம்ம கூற கணிக்க முடியாது.
ஏனென்றால் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும்போது ஒரு சரித்திர பிரகாரமான இயேசுவை மாத்திரம் பாராமல் வரலாற்றை உருவாக்கியவராகவும் எல்லா சரித்திரத்துக்கும் முந்தினவராகவும் நாம் இயேசுவை பார்க்கும்படியாக தன்னுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலேயே அதை வைத்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவான் 1:1 வாசிக்கிறோம். அந்த பார்க்கும்போது தேவனுக்கும் இயேசுவிற்கும் இடையிலே ஒரு சிறு மயிரளவு இடைவெளி கூட இல்லை, ஒரு ஹேர்லைன் கேப் கூட இல்லை. இயேசு தேவன், இயேசுவே தேவன். ஆமென். பல இடங்கள்ல இதை பார்க்கிறோம். இந்த ஒரு சம்பாஷணையை நம்ம பார்த்தோம். யோவான் 14:8-11 வரைக்கும் பிலிப்போட இயேசுவும் பிலிப்பும் பேசுவது. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். யோவான் 1:18 வாசிக்கிறோம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். யோவான் 20:28 வாசிக்கிறோம், தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்று. இவர்கள் எல்லாம் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று நினைவில் கொள்ளுங்கள். 2 பேதுரு 1:1 வாசிக்கிறோம், பேதுரு சொல்லுகிறான், நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் நீதியினாலே. 1 யோவான் 5:20 வாசிக்கிறோம், அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள் இருக்கிறோம், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். கொலோசியர்ல அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம் 9:10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. பிலிப்பியர் 2:6 வாசிக்கிறோம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம். ஈக்குவல் டு காட். ஆண்டவரே சொன்னார், இயேசுவே, யோவான் 10:30, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். The Father and I are one. அவர் ஒரே சமயத்துல முழுமையான மனிதனாகவும் முழுமையான தேவனாகவும் இருந்தார். 30 வருஷ காலம், 33 வருஷ காலம். தேவனுடைய தற்சுரூபமாக அவர் தன் தேவனை துல்லியமாக பிரதிநிதித்துவப்படுத்தினார். He represented God. மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவர் முழு மனிதனாகவும் முழு தேவனாகவும் இருந்தார். ஆனால் இப்போது இயேசு முழுமையாக தேவன். அவர் பூமிக்கு வந்தபோது இயேசுவை தேவனாக ஆராதிக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கு. ஏனென்றால் ஒரே தேவன் என்று வைராக்கியமான பழைய ஏற்பாட்டின் போதனைகளை பெற்றிருந்த யூதர்கள் கூட, யூதனாகிய சீஷர்களும் மற்றவர்களும் அவரை ஆராதிக்க தயங்கவில்லை. இயேசுவும் அவர்களை தடை செய்யவோ திருத்தவோ முயலவில்லை. அவருடைய எதிரிகள்கிட்ட கூட ஆபிரகாமுக்கு முன்பாக நான் இருந்தேன் என்று சொல்ல இயேசுவும் தயங்கவில்லை. ஆமென். மனிதர் காணக்கூடிய, தரிசிக்கக்கூடிய, தொடக்கூடிய தெய்வீகத்தின் வெளிப்பாடு இயேசு. தேவ மகிமை என்னை கடந்து செல்லும் போது தேவன் என்னை ஒரு கண்மலையின் பிளவிலே என்னை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து நம்மை தொடுகிறார், நம்மை தூக்குகிறார். ஆமென். என்னுடைய பேரப்பிள்ளை என்னுடைய கடைசி நிமிடங்களிலே நான் என்னுடைய மனைவியும் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லயனலை கையில தூக்கியதை நான் பார்த்தேன். அப்பொழுதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதித்து எனக்கு கொடுத்துருங்க. ஆனால் இயேசுவே அவனை தூக்கி கொண்டு சென்றார். நம்மை தூக்கவும் நம்மை தொடவும் அனுமதிக்கிற தேவாதி தேவனாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். அதே சமயத்துல அவருடைய மகிமை, வல்லமை, தெய்வீக தன்மையில எந்த குறைவும் இல்லை. ஆமென். நம்மாலே காண முடிகிறதுனாலே, தொட முடிகிறதுனாலே அவர் தெய்வீகத்தன்மை குறைந்தவர் என்று அர்த்தம் இல்லை. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது என்று அடுத்த அதிகாரத்துல 9வது வசனத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்து மேலானவர், சிருஷ்டிக்கு மேலானவர். ஆமென். யாராவது வாசிங்க பார்க்கலாம். திரும்பி கொலோசியர் 1:15. அவர் அத்தரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர்.
அந்த 2வது பதத்தை கொஞ்சம் கவனிப்போம். இன்னொரு ஆம்பிளிஃபைட் பைபிள பார்த்தா, அவர் காணப்படாத தேவனின் சரியான வாழ்க்கை சுரூபம், அத்தியாவசிய வெளிப்பாடு, கண்ணுக்கு தெரியாத தேவனின் புலப்படும் பிரதிநித்துவம், எல்லா படைப்புகளிலும் முந்தியவர், முதன்மையானவர், இறையாண்மை உள்ளவர், தோற்றுவிப்பவர். புதிய தமிழ்ல போட்டிருக்க, அவர் கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய ரூபமும் எல்லா படைப்புக்கும் முதற் பேருமானவர். திரியேக தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், ஆவியான தேவன் என்பது ஒரு பின்னால வந்த சிந்தனை அல்ல. ஒரு பின்னால தேவன் ஐடியா போட்டதில்லை. ஓ, ஆதாம் விழுந்து விட்டானே, ஏவாள் விழுந்து விட்டாலே, மனுகுலத்தை காப்பாற்ற என்று அவர் கிறிஸ்துவை சிருஷ்டிப்பதாக அல்ல. ஏனென்றால் ராஜரீகம் உள்ள தேவன், அனைத்தையும் அறிந்த தேவன், நேற்று இன்று நாளை என்று காலங்கள் இல்லாத தேவன், நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு எதிர்ச்செயலாக அவர் பதிலளிப்பதில்லை, தன்னை மாற்றிக்கொள்வதில்லை. இந்த திரியேக தேவன் என்பது நம்முடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் புரிதலுக்கும் அப்பாற்பட்டது. ஏனென்றால் நம்ம வெறுமையான மனிதர்கள், அவர் எல்லாம் வல்ல தேவன். ஆனால் தேவனுடைய வசனத்திலும் இயேசு கிறிஸ்துவை நம்ம அனுபவிப்பதிலும் நமக்கு வெளிப்பட்டதை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். அவர் கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய ரூபமும் எல்லா படைப்புக்கும் முதற் பேருமானவர். கிறிஸ்துவின் மூலம் மனிதன் தேவனுடைய சாயிலே படைக்கப்பட்டான். இதுதான் நம்ம யோவான் 1 வாசிக்கிறோம், ஆதியாகமம் 1 வாசிக்கிறோம். அந்த வார்த்தை தான் நம்மை உருவாக்கினார், இயேசுவாகிய வார்த்தை. ஆனால் வசனம் சொல்லுகிறது முதற் பேரானவர். அப்படின்னா தேவ சாயலை உடைய இயேசு காலத்துக்கு மேம்பட்டவர் மட்டுமல்ல, எதுவும் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே இயேசு இருந்தார். அதனால அந்த தேவ சாயலின் தரத்திலும் அவர் முதல் பேரானவர். நேரத்துல மாத்திரம், காலத்துல மாத்திரம் இல்ல, தரத்திலும். both in timing and in quality he was the first. இயேசு கிறிஸ்து தேவன். வேறு எந்த சிருஷ்டியும் அந்த நிலைமையை எடுக்க முடியாது. நம்ம கிறிஸ்துவை போல இருக்க முடியும். அதுதான் தேவனுடைய சிருஷ்டிப்பின் நோக்கம். கிறிஸ்துவிலே நம்ம மறுபடியும் பிறப்பது நோக்கமும் கிறிஸ்துவை போல இருப்பது. அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டோம். அப்படின்னா கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்றால், அந்த தேவனை போல, கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்பதனுடைய காரியம், இதுல வல்லமையும் இருக்குது, ஒரு பொறுப்பும் இருக்குது. there is power and there is responsibility. வல்லமை என்னன்னா நம்ம தேவனை கிட்டி சேரலாம். அதே சமயம் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய சாயலில் இருப்பதற்கு அற்புதமான ஒரு இந்த நிலைமை. அதுல அபாயங்கள், ரிஸ்கும் இருக்குது. தேவனை போல நம்ம ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வல்லமையை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் என்பதுதான் அந்த சர்ப்பம் சொன்ன பொய் ஆதாம் ஏவாள். இதனால்தான் ஏவாள் ஏமாற்றப்பட்டாள். அவள் ஒரு பக்கத்திலே தேவனை போல இருக்க விரும்பினாள், மற்றொரு பக்கத்திலே அந்த பொறுப்புகள்ல தேவனை போல இருப்பதிலிருந்து பின்வாங்கினார். இதனால்தான் ரட்சிப்பு கிறிஸ்து மூலமாக வருகிறது. அவர் நிச்சயமாகவே சாகுற மரித்த ஒரு மனிதராக, பிதாவின் சாயலாக இருக்கிற பிதாவின் குமாரனாக இருக்கிறனால இந்த அபாயங்கள், பொறுப்புகள் அனைத்தையும் எதிர்கொண்டு அதனுடைய விளைவுகளை தானே எடுத்துக்கொண்டார். இதனால்தான் அவரை பின்பற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு மகனாக இருக்க என் சொந்த வாழ்க்கை உட்பட எதையும் நான் பொக்கிஷமாக நினைக்கிற, மதிப்புகிற எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க நான் தயாராக இருக்க வேண்டும். நான் திருப்பி சொல்றேன், இயேசுவை போல இருப்பது என்றால், பிதாவின் சாயலில் இருப்பது என்றால், அவருடைய ராஜ்யத்திலே ஒரு மகனாக இருப்பது என்றால், என்னுடைய சொந்த வாழ்க்கையை, என்னுடைய ஜீவன், நான் பொக்கிஷமாக நினைக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் விட்டு கொடுக்க நான் தயாராக இருக்க வேண்டும். கூலிக்காரனுக்கும் குமாரனுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். நான் கஷ்டங்களிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து விலகி ஓட மாட்டேன். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நான் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றாவிட்டால் நான் அவருடைய சீஷனாக இருக்க முடியாது என்று. ஆமென். கடைசியில ஒரே ஒரு ஜெபம் செய்வோம். அதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதிகமாக 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 ஒரு காரியம் கூட சொன்னேன். காலையில எந்திரிச்ச உடனே நம்ம அறிக்கை செய்வோம், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு எனக்குள்ளே ஜீவிக்கிறார், ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார், என்னை ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டிருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், என்னுடைய பரிபூரணம்
அவருக்குள்ளே இருக்கிறது. நான் ஓடி ஓடி உழைப்பதனால் அல்ல, அவர் கொடுத்திருக்கிற பரிபூரணத்தை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள ஓடி ஓடி ஆவியானவருடைய வல்லமை பெறும்படியாக இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை இன்னும் கொழுந்து விட்டு எரிய செய்யும்படியாக. ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறதை நான் பெற்றுக்கொண்டால் போதும், புதிதாக சம்பாதிக்க தேவையில்லை. ஆமென். அதனால ஒரே ஒரு ஜெபம், எல்லாரும் கண்களை மூடுவோம், நம்ம ஜெபிப்போம். ஆம் ஆண்டவரே, உம்மை போலவே இருக்க வேண்டும். அந்த பொறுப்பை நான் தீவிரமாக எடுத்துக்கொண்டு நான் என்னை போல இருப்பதிலே நான் குறைய வேண்டும், இயேசுவை போல இருப்பதிலே நான் பெருக வேண்டும். இயேசு என்னில் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். என்னை நான் குறைவாக விரும்ப வேண்டும், உம்மை அதிகமாக நேசிக்க வேண்டும். நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன். நீர் நேசிக்கும் அளவுக்கு அல்ல, ஏனென்றால் இந்த நேசம் அதிக நேசம். ஆனால் உம்மை அதிகமாய் நான் நேசிக்க விரும்புகிறேன். சிலுவையிலே நீர் சம்பாதித்த, ஏற்கனவே எனக்கு வைத்திருக்கிற உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, உம்முடைய நீதி, உம்முடைய ஞானம், உம்முடைய மீட்பு, உம்முடைய நித்திய ஜீவன், எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள என் முகம் உம்முடைய முகம் போல மாற, என்னுடைய பேச்சு உம்முடைய பேச்சு போல மாற, என்னுடைய சிந்தனைகள் உம்முடைய சிந்தனை போல மாற நீர் கிருபையை அளித்திருக்கிறீர், ஏற்கனவே அளித்திருக்கிறீர். அதை இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்கிறேன், இன்றைக்கும் நான் பெற்றுக்கொள்கிறேன். என் கர்த்தரும் என் மீட்பரும் என் ஜீவனும் வரப்போகிற ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். சகோதரன் ஜெயிப்பார். ஜெபிப்போம். அன்பின் நேச பிதாவே, நம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து இந்த மாலைவெளியிலே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலானவராக நீர் எங்களுக்காக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை முதலிடத்தில் வைக்க வேண்டும் என்று, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட வரும் என்று சொன்ன நம்முடைய வசனத்தின்படி எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையே நாங்கள் முதன்மையாக வைத்து எங்கள் வாழ்க்கையை நடத்த ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டு இயேசு ஆகிய கண்மலையில் ஒரு ஆழமான இளைப்பாறுதல் கிடைக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதல் அளிக்கிற அந்த கல்மலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நற்செய்தியின் சாராம்சம் கிருபையும் சமாதானம் என்று பார்த்தோம் ஆண்டவரே. கிருபை சுவிசேஷத்தின் வேர், சமாதானம் சுவிசேஷத்தின் கனி. தேவன் நம்மை சந்திக்க நாம் தேவனை சந்திக்க ஏறி போவதில்லை, தேவன் நம்மை சந்திக்க இறங்கி வந்தார் என்று சொல்லி பார்த்தோமாப்பா. தகுதி இல்லாத ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்வது உடைய மகா பெரிய கிருபை. மனரமியமாய் இருப்பது தான் சமாதானம் என்று பார்த்திருப்போம் ஆண்டவரே. சுவிசேஷம் எல்லா இடங்களிலும், எப்பொழுதும், எங்கும், எல்லா வேளைகளிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நற்செய்தி நம்மை பரிசுத்தமாக்குகிறதாயிருக்கிறது. அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, பரிசுத்தமாக்குதல் ஆக்குகிற ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது. கிறிஸ்துவனிலே பெருகவும் ஆனோரிலே சிறுகவும் வேண்டும். நம்மை கடைசி வரைக்கும் நம்மை நடத்தி செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாய் இருந்தும் மகா பாவியாகிய என்னை மீட்கும்படியாக, என்னை இருளின் அதிகாரத்திலிருந்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தும்படியாக, என்னுடைய அகோர பாவத்தை பாவமறியாத தாம் தம்மேலே அதை ஏற்றுக்கொண்டு, எனக்கு வரவேண்டிய நியாய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டு, என்னை அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய செய்யும்படியாக செய்த அவருடைய மகா கிருபைக்காக, மேன்மைக்காக, அன்புக்காக கோடாகோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவை போல நாங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் அதே நேரத்துல அவருடைய வல்லமையும் பொறுப்பையும் சரியாக புரிந்து கொள்ளாதனால வல்லமையை மாத்திர நாடுகிறவர்களாய் விளங்குகிற நிலைமைகளை மாற்றி, ஆண்டவரே உம்முடைய வல்லமையும் பொறுப்பையும் அதிகமாய் தேட, உம்முடைய சாயலிலே வளர பெருக
ஆண்டவர் கிருபை செய்வீராக. வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை தருவீராக. ஆண்டவரே, அதிகமாக இன்னும் கீழ்ப்படுதலுக்குள்ளாய் வரத்தக்கதாக இந்த வசனத்தை ஆழமாய் தியானிக்க, ஆண்டுடைய அன்பில் அதிகமாய் வேரூன்றி வளரத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். உடைய மேன்மையை என்னைக்கும் நினைத்து நினைத்து நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை வாயினால ஒவ்வொரு கால வேளையிலும் அறிக்கை செய்து இந்த கிருபை எங்க வாழ்க்கையிலே பெருகத்தக்கதாக இடங்களிலே இயேசு வாழ்கிறீர் என்பதையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை தங்கி இருக்கிறதையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கருணையும் கரிசனையங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதையும் நினைத்து எப்பொழுதும் அதிகாலையில் எழுந்து முதலாவது நமக்கு நன்றி சொல்லி இந்த நாளை துவங்கத்தக்கதாக அந்த புது கிருபையோடு கூட ஆரம்பிக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த ஞானத்தையும் கிருபையும் அந்த உணர்வையும் தர வேண்டும் என்று செபிக்கிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் அன்போடு கூட மிகவும் ஆர்வத்தோடு கூட இந்த இணைப்பிலே கலந்து கொண்டு இந்த வசனத்தை கேட்கும்படியாக வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிருபையும் சமாதானமும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த கிருபையும் சமாதானமும் வாழ்க்கையிலே பெருகும்படியாய் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். ஒவ்வொருடைய பலவீனங்கள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே சஞ்சலங்கள் போராட்டங்கள் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, மிகுந்த இளைப்பாறுதலும் சமாதானமும் கிறிஸ்துக்குள்ளாக உண்டாக வேண்டும் என்று செபிக்கிறோம். தகப்பனே, பொறுப்படுத்திக் கொண்ட காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையுமக்கு செலுத்துகிறோம். அன்பான இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.